அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு பதிவு. ஆமாங்க, நாளைய தினம் 19/3/2026 வியாழக்கிழமை. நாளையிலிருந்து இந்த வருடத்திற்கான சைத்திர நவராத்திரி அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது, அல்லது வசந்த நவராத்திரி அப்படின்னும் நம்ம அழைக்கலாம். 9 நாட்கள் நம்ம நவதுர்க்கையை போற்றி வழிபாடு செய்ய வேண்டிய மிக சிறப்பான நாட்கள். இந்த பதிவில் நம்ம இந்த ஆன்மீக சைடை பற்றி இதில் பேச போகிறது கிடையாது. அதற்கு பதில் நம்ம ஒரு அறிவியல் ரீதியான ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். நம்ம சேனலில் இந்த ஒரு பதிவை நான் 4 வருடங்களுக்கு முன்பு இதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ பேர் இதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்கிறதா என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு மெத்தட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இதற்கு 369 மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 369 அப்படிங்கிறதுக்கு மற்றொரு பெயர் தான் டெஸ்லா கோடு. நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் கண்டுபிடித்தது தான் இந்த கோடு. உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன வேணும்னாலும் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில், பிறருக்கு எந்தவித கெடுதலும் உபத்திரவமும் செய்யாத இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த கோடை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இப்போது நாளையிலேருந்து நம்ம அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாருக்குமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 5 பேர் பயனடைந்தால் கூட சந்தோஷம்தான். அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இந்த 9 நாளில் நிறைவேறிடுச்சு அப்படின்னு அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லும்பொழுது சந்தோஷம்தான். இதற்கு நம்ம காசு பணம்லாம் செலவு பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஏன் இதை நாங்கள் நாளைக்கு ஆரம்பிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதா நாட்களில் இதை சொல்வதை காட்டிலும் ஒரு வழிபாட்டு நாட்கள், ஒரு நவராத்திரி மாதிரி ஒரு 9 நாட்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு பிடித்த அம்பிகை யாராவது இருப்பாங்க, பெண் தெய்வங்கள் யாராவது இருப்பாங்க. அந்த பெண் தெய்வங்களை மனசில் நினச்சி, இப்போ எப்படி சஷ்டி 6 நாட்கள் விரதம் இருக்கிறாங்க, இது பெண் தெய்வங்களை நினைத்து ஒரு 9 நாட்கள் நீங்கள் பூஜை செய்ய முடிஞ்சாலும் நல்லது, செய்ய முடியாவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தீட்டு காலங்களில் இருப்பவரும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்றவங்களும் செய்யலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா மனசில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வத்தை நினச்சிக்க போகிறீங்க. அது காமாட்சியோ, பால திரிபுர சுந்தரியோ, மீனாட்சியோ, அதில் விசாலாட்சியோ, வராகியோ, லலிதா பரமேஸ்வரியோ, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்கள மனசில் நினச்சிக்கலாம். இல்லை உங்கள் குலதெய்வத்தை கூட நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம். இப்போது இது 9 நாட்கள் செய்யணுங்க. ஒரே ஒரு டைரி, ஒரு பேனா. இது பேப்பரில் எழுதக்கூடாது, நோட்டில் தான் எழுதணும். நோட்டு என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் நாளைக்கு கூட ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 50 பேஜஸ் நோட்டு மட்டுமாவது நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோளை மட்டும்தான் நீங்கள் 9 நாட்கள் தொடர்ந்து எழுதணும். ஒரே ஒரு குறிக்கோள் தான், அதை மட்டும்தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்கேஸ் நான் 19ஆம் தேதி மிஸ் பண்ணிட்டேங்க, நான் 20ஆம் தேதி தான் இதை பார்த்தேன், நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட தவறு கிடையாது. 20ஆம் தேதி பார்த்தீங்கல்ல, 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. அடுத்து 9 நாட்கள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 9 நாட்களில் ஆரம்பிச்சிடுங்க, எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. என்னைக்கு நீங்கள் ஆரம்பித்தாலும் அது முதல் நாள், அதிலிருந்து அடுத்து 9 நாள் அப்படிங்கிறது கணக்கு. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வேளையும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை எழுத வேண்டும். நினைக்கிறது கிடையாது, எழுதணும். இப்போ நான் வேலைக்கு போகிறேன், நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த நோட்டில் எழுதுறீங்களோ அதை உங்கள் பேக்கில், ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. சரிங்களா? இது குளிச்சுட்டு எழுதணுமா, இல்லை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுதலாமா, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் எழுதணுமா, நான் அசைவம் சாப்பிட போகிறேன் ஸோ முன்னாடியே எழுதணுமா அப்படின்லாம் எந்த குழப்பமும் வேணாம். சாப்பாடுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை மாதிரி குளிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு கம்யூனிகேஷன் நடக்க போகுது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ நான் எடுத்துக்காட்டாக 25 லட்சம் வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ காலையில் 3 முறை, மதியம்னா நீங்கள் 1 மணிக்கும் எழுதலாம், 2 மணிக்கும் எழுதலாம், 3 மணிக்கும் எழுதலாம், 4 மணிக்கும் எழுதலாம், எல்லாமே மதியம்தான். அதுக்கப்புறம் நைட்டு
மதியம் 6 முறை. ஸோ 3, 6, 9 டைம்ஸ். வெரி வெரி பவர்ஃபுல் ப்ரூவன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இது. எவ்வளோ 555 இருக்குது, 333 இருக்குது, 777 இருக்குது. பட் அதெல்லாம் விட இந்த 369 தரக்கூடிய ரிசல்ட்டு வேறு எதுவுமே தராது. ஏன்னா நம்ம இந்த உலகமே இந்த 3 எண்களை சுற்றி தான் வந்து சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த நிக்கோலஸ் டெஸ்லா அப்படிங்கிறவர் அவரோட வாழ்க்கையோட இந்த 3 எண்களையும் பிணைந்து தான் அவர் வாழ்ந்தார். அவரோட ஹோட்டல் ரூம் பார்த்திங்கன்னா இந்த 369 அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். டேபிளில் சாப்பிட உட்காந்தாருன்னா 3 பிளேட் எடுத்து வைப்பார், 6 ஸ்பூன் எடுத்து வைப்பார். அதை மாதிரி எல்லாமே அந்த 369ஓட தான் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையே வாழ்ந்தார். ஸோ அந்த 369 மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம், ஆங்கிலத்துலேயும் எழுதலாம், உங்களுக்கு கன்வீனியண்ட்டான லாங்குவேஜ்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் ஒரு வேண்டுதல் தான் எழுதலாம். வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரும் 4 விஷஸை வந்து நீங்கள் வந்து செய்யலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பூஜை இல்லை, மந்திரம் இல்லை. இதை விட எளிமையான டெக்னிக் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. யாருமே தவற விட்டுடாதீங்க. நீங்கள் 2-3 நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த பதிவு எப்போ உங்கள் கண்களில் படுதோ 27ஆம் தேதிக்கு முன்னாடி இதை நீங்கள் ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்ருக்கிறீங்களோ, நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க. அந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அல்லது இன்னும் அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அதற்காக உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் இதில் வந்து எழுதலாம். அதாவது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் வம்புக்குன்னு எழுதி இது எனக்கு நடக்கலை, இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயமே கிடையாது. ஸோ 9 நாட்களும் ஒரே கோரிக்கையை காலை, மதியம், இரவு எழுதுங்க. இப்போ அடுத்து என்ன ஒரு டவுட்னா, மதியம் சில பேர் மறந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து இரவு வந்து சேர்த்து இங்கே 6 முறை இங்கே 9 முறையும் நீங்கள் எழுதலாம். எழுதக்கூடிய இடம் கொஞ்சம் அமைதியான சூழலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மதியம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தால் கூட ஒரு காமான இடத்துக்கு போய் அமர்ந்து அதை நீங்கள் மனதார அனுபவித்து அதை நீங்கள் எழுதணும். அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிட்டா எப்படி இருக்கும், அந்த காலேஜில் உங்கள் பையனுக்கு சீட்டு கிடைச்சிட்டா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்த்துட்டு அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி வேறு எதுக்குமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆழமான நம்பிக்கை ஆலமரத்தை விட வலுவானது. ஸோ நீங்கள் நம்பி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இப்போ கூட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இதை வந்து சில பேர் எழுதிட்டுருக்குறாங்க. ஏன்னா டவுட் என்கிட்ட கேட்பாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இதை நீங்கள் முன்னாடியே எழுதியிருந்தாலும் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அல்லது இப்போ நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை நீங்கள் ஆரம்பிங்க. இன்கேஸ் நான் இதை பண்ணிட்டேன், 9 நாள் நான் பண்ணிட்டேன், பட் ஆனால் எனக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியல அப்படின்றவங்க மாதத்துக்கு 9 நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3 மாதம் பண்ணுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேறியே தீருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் 369 அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.